கிம் ஜாங் உன்னை தொட்டாலே இனி அணு ஆயுத தாக்குதல் தான் நடத்துவோம். வடகொரியா முடிவின் ஷாக் பின்னணி. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கொல்லப்பட்டாலோ அல்லது அவர் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாலோ எதிரி நாடுகள் மீது உடனடியாக அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வடகொரியா என்பது சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது. இது தவிர பிற நாடுகளுடன் நெருக்கமான நட்பு பாராட்டுவது கிடையாது. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் கடும் மோதல் உள்ளது. அண்டை நாடுகளாக உள்ள ஜப்பான், தென்கொரியாவுடன் மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. தென்கொரியாவில் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் வெளிநாடுகளுக்கு பயணிப்பது கிடையாது. இதனால் தன்னையும் தன் நாட்டையும் பாதுகாக்க தேவையான ஆயுதங்களை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தயாரித்து குவித்து வைத்துள்ளார். வடகொரியாவின் அணு ஆயுதமும் உள்ளது. வடகொரியா அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்பதாலேயே அமெரிக்கா அந்த நாட்டை தேவையின்றி சீண்டுவது இல்லை. அதே வேளையில் தென்கொரியாவில் இருக்கும் அமெரிக்க படைகளை மிரட்டும் வகையில் அவ்வப்போது ஏவுகணை சோதனையை கிம் ஜாங் உன் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் தற்போது வடகொரியாவின் அணு ஆயுத கொள்கையில் முக்கிய திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கிம் ஜாங் உன் உள்பட நாட்டை பாதுகாப்பதில் அணு ஆயுதம் முக்கியமானதாக இருக்கும். கிம் ஜாங் உன் மீது எதிரி நாட்டு படைகள் தாக்கி அவர் உயிரிழந்தாலோ அல்லது செயல்பட முடியாத நிலைமைக்கு போனாலோ உடனடியாக அந்த நாட்டின் மீது அணு ஆயுதம் கொண்டு அட்டாக் செய்யலாம். தானியங்கி முறையில் தாக்குதல் நடத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்த திருத்தம் என்பது அமெரிக்கா மீதான பயத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்கா சமீப காலமாக தனது எதிரிகளை நாடு புகுந்து சிறைபிடிப்பது, கொல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் நாடு புகுந்து கைது செய்தனர். டொனால்டு ட்ரம்ப் மற்றும் நிக்கோலஸ் மதுரோ இடையே தொடர்ந்து மோதல் இருந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்தது. அதன் பிறகு ஈரான், அமெரிக்கா இடையே நீண்ட காலமாக மோதல் இருந்தது. போர் உருவானது. மார்ச் மாதம் தொடக்கத்தில் ஈரான் அதிபர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதன் பிறகு தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கியூபாவை குறிவைத்துள்ளார். அது மட்டுமின்றி டொனால்டு ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னையும் குறிவைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் தான் கிம் ஜாங் உன் தனது நாட்டின் அணு ஆயுத கொள்கையில் திருத்தம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.